வணக்கம் நண்பா. இன்றைக்கி ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 68-28 சரிங்களா. இன்றைக்கி நம்மளுக்கு ரிசல்ட்டு 68-28. நம்ம ஆல் போர்டில் வந்து 1 2 அதுக்கடுத்தது 0 மேபி வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். 2 ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 2 அப்படிங்கிறது தான் நம்ம கொடுத்த கணிப்பில் பாஸ் ஆகிருக்கு. சரி, இப்போ இந்த 828 அப்படிங்கும்போது நான் பழைய ரிசல்ட்டை பார்க்க போகிறது கிடையாது. ஏன்னா பழைய ரிசல்ட் சார்ட்டுப்படி இவன் திருப்பி கொண்டு வருவான் அப்படிங்கிறது கேரண்டியாக இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. சரிங்களா. 828 அப்படிங்கிறது. ஸோ இதில் வந்து இப்போ நாளைக்கு என்ன மாதிரி வாய்ப்புகள் இருக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துருவோம். எனக்கு தெரிஞ்ச நாளைக்கு பார்த்தீங்கன்னா 828 அப்படிங்கும்போது கொஞ்சம் இதில் வந்து ஒருவேளை நாளைக்கு 1க்கு அதிகபட்சமாக வாய்ப்பு தெரிகிற மாதிரி இருக்குது எனக்கு. அதனால் 1 சப்போஸ் உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் எடுத்துங்க. அது எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை 8க்கு 9, அதே மாதிரி 2க்கு 1, 8க்கு வந்து ஒருவேளை 8க்கு அப்படின்னு சொல்லிட்டு பவர் வச்சா 4 வருது கணக்கு. அப்படிங்கும்போது எனக்கு தெரிஞ்சு 8க்கு 4 வரலாம், அப்படி இல்லைன்னா 8க்கு 9 வரலாம். 914 919 அப்படிங்கிற மாதிரி என் கெஸ்ஸிங்கில் இருக்குது. 2 செட்டு இதை நோட் பண்ணி வச்சுங்க. இது இல்லாமல் பார்த்தா நான் திரும்ப சொல்கிறேன், பெண்டிங் சார்ட்டு அதெல்லாம் வந்து ஓரம் தள்ளிட்டு இப்போ என்ன கரண்ட்டில் இப்போ என்ன போயிட்டுருக்கோ அதை தான் நான் இப்போ பார்க்கலான்னு இருக்கேன். 914 919 அப்படிங்கிறது உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் இருக்கான்னு பாருங்கள். சரியா. இதுக்கு அடுத்தது இந்த இன்றைக்கி வந்து 8 to 8க்கு வந்து இங்கே சம்மந்தமாக இருக்கா அப்படின்னு பார்த்தா இதில் இந்த பாஸ்ட் ரிசல்ட்டில் எங்கேயாச்சும் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு இதுவாக கெஸ்ஸிங்கில் கரெக்டாக பழைய ரிசல்ட் சார்ட்டுப்படி இங்கேயும் ஓரளவுக்கு உட்கார மாதிரி தெரியல. ஒரு உதாரணத்துக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 858 இருக்குது. சரிங்களா. 5க்கு 2 அப்படிங்கும்போது பவரில் வச்சா கூட நம்மளுக்கு வந்து 5, 5க்கு 2 அப்படிங்கும்போது 2க்கு வந்து பவரில் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 2 அப்படின்னா 2க்கு வந்து 9 வருது. அப்படிங்கும்போது ஒரு வேளை 898 வருமா அப்படிங்கிற மாதிரி இருந்தால் எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்மாக 919 அப்படி இல்லைன்னா 914 இது 2 செட்டு நோட் பண்ணிங்க. இதுக்கு அடுத்தபடியாக அப்படிங்கும்போது டைரெக்டாக பவர் எடுத்தாலும் சரி என்ன எடுத்தாலும் சரி எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு கூட்டல் கழித்தலாக கொஞ்சம் வர மாதிரி தெரியுது எனக்கு. என்னுடைய கெஸ்ஸிங்கில் அப்படி தான் இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த 919 914 இது ரெண்டுமே இல்லை அப்படிங்கும்போது ஒரு வேளை என் பவர் எடுத்தால் 8க்கு 1 பவர் எடுக்கலாம். 8க்கு 1 எனக்கு தெரிஞ்சு பி போர்டில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக 1 தெரிகிற மாதிரி இருக்குது. அப்படிங்கும்போது பி போர்ட்லேயே 1. இதில் சப்போஸ் 8க்கு 1ன்னு பவர் எடுத்தவன் 8க்கு 5ன்னு பவர் எடுப்பான். அப்படிங்கிற மாதிரி 115 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு வருது. ஸோ இதுவும் உங்கள் கெஸ்ஸிங்கில் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுதோ பார்த்து எடுத்துங்க. சரியா. 828 115 ஓகேவா. இதுக்கு இல்லை 919 914 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ போர்டு வைஸ் பார்த்தா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 8 அல்லது 1. பி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு 1 ஸ்ட்ராங்காக இருக்குது. 1 கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருக்குது. 2க்கு 1 அப்படி இவன் சப்போஸ் ஒரு வேளை 2க்கு 1 வைக்கலைன்னா 2க்கு 8 வைப்பான். சரிங்களா. ஸோ சி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு 4 அல்லது 9 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ 814 189 கணக்கில் வச்சுங்க. அதே மாதிரி நான் கொடுத்த 914 919 மொத்தம் 4 செட்டு கொடுத்துருக்கேன். உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. சரியா. இது போர்டு வைஸில் எனக்கு தெரிஞ்சு
8க்கு 8, 2க்கு 1, 8க்கு 4, இல்லை 8க்கு 1, 2க்கு 8, 8க்கு 9, 8க்கு 9, 2க்கு 1, 8க்கு 4, 8க்கு 9, 2க்கு 1, 8க்கு 9. இது தான் நான் எடுத்திருக்கேன். உங்கள் கெஸ்ஸிங்கில் இந்த 4 செட்டு எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுதோ நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதுதான் என் கெஸ்ஸிங்கில் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு என்ன மாதிரி வரும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, எனக்கு இதுலேருந்து அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்தால் கூட இதில் 9-1, அதே மாதிரி 9-1, 8-9, 9-9, 11. எனக்கு தெரிஞ்சு 00 அப்படிங்கிற மாதிரி டபுள்ஸ் கொஞ்சம் வர மாதிரி தெரியல. எனக்கு டபுள்ஸ் வர மாதிரி அந்தளவுக்கு தெரியலனாலும் 1-2-3 இல்லை அது மாதிரி 2-3-1 வருதா இல்லை அப்படிங்கிறது தெரியல. ஸோ இதுபடி நம்மளுக்கு பார்த்தா 11 கணக்கில் வருது. 9-1, 8-9, 9-9, 1-5. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2-3. ஓகேவா? நான் வந்து இன்றைக்கி எதிர்பார்த்தது 901 ஒரு வேளை கொண்டு வருவானோன்னு நினச்சேன். அப்போ இந்த 2க்கு 0, 8க்கு 1 அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து 01 ஒரு சார்பாக கணக்கில் வச்சுங்க. 01ஐயும் கணக்கில் வச்சுங்க. 8க்கு அதான் 99, 8க்கு 9, 8க்கு 9ன்னு இறக்குறான் அப்படின்னா 89, இல்லை சாரி 8க்கு 8, 9க்கு 9, இல்லை 8க்கு 9, 8க்கு 9 அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் இறக்கலாம். சரியா? 11க்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 8க்கு அவன் ஒரு வேளை 4. ஓகேவா? ஒரு வேளை சி போர்டில் 8க்கு 4 பதிலாக 5ன்னு சொல்லிட்டு 45ன்னு வச்சாலும் வைக்கலாம். ஸோ இதுவும் ஒரு கெஸ்ஸிங்கில் இருக்கா எடுத்துங்க. ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் 01, 91, 89, 99, 45, 11, 15, 23. சரியா? இதை தான் நான் என் கெஸ்ஸிங்கில் எடுத்திருக்கேன். ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு கண்டிப்பாக 1க்கு வாய்ப்பு இருக்குது, 9க்கு வாய்ப்பு இருக்குது, 8க்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக இதில் 2 போர்டு கண்டிப்பாக 2 நம்பர் இதில் வந்து இறங்குறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தியாகவே இருக்குது. இதில் உங்கள் கணக்கில் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுதோ பார்த்து எடுத்துங்க. சரியா? இன்றைக்கி 742, நான் எடுத்தது 528, ஆனால் 828 அடிச்சிட்டேன். இருந்தாலும் பிசி பாஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி ரிசல்ட்டு வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதான் நண்பர்கள் நான் கொடுக்குற கணக்கு. ஆல் போர்டில் 1, 9, 8 உங்கள் கணக்கில் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுதோ பார்த்து எடுத்துங்க. ஏபிஎஸ்சிபிசி தனியாக கொடுத்துட்டேன், ஏபிசி தனியாக கொடுத்துட்டேன். போர்டு வைஸ் நம்ம இவ்வளோ தான் என் கெஸ்ஸிங்கில் இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ இதுக்கு அடுத்தது வந்து இன்றைக்கி மிஷின் நம்பரில் வச்சு தான் இன்றைக்கி ரிசல்ட் வந்துச்சு. அது என்ன மாதிரி வந்துச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய நண்பர்கள் கொஞ்சம் குழப்பமாக இருக்காங்க, கேட்குறாங்க என்கிட்ட, இல்லை நண்பா இன்றைக்கி எப்படி அடித்தாங்க என்னன்னு தெரியல, கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குன்றாங்க. இன்றைக்கி வந்து 742 மிஷின் நம்பர் சார்ட்டுப்படி 742க்கு நான் 528 அப்படிங்கிறத எடுத்தேன். ஆனால் அவன் அடித்தது 828. அவ்வளோதான், சிம்பிளாக சொல்கிறேன். இதுதான் வந்து இன்றைக்கி நடந்தது. அதனால் ஒரு நாள் மிஷின் நம்பரில் வரலாம், ஒரு நாள் வந்து ரிசல்ட் சார்ட்டில் வரலாம். இப்போ இன்றைக்கி இருக்கிறதுல நான் எடுத்து கொடுத்ததில் 28 பாஸ் ஆகிருக்கு. ஆனால் வந்து மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்ததில் தான் அது உட்காந்துச்சு அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லிடுறேன். இதுதான் நான் இன்றைக்கி எடுத்து கொடுத்தது. சரிங்களா? மற்றபடி நம்ம கொடுத்த கணிப்பில் ஆல் போர்டு இன்றைக்கி வெற்றி அடைஞ்ச நண்பர்களுடைய வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா? மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நாளைக்கும் ஒரு நல்ல வெற்றியை எதிர்பார்க்குறேன். கிடைக்கும், பார்ப்போம். எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுதுன்னு தெரில. மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க நண்பர்களே. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. ஆல் போர்டு கேரண்டியாக நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஆனால் இன்றைக்கி மிஷின் நம்பரில் வந்து வந்துருச்சு 8 to 8 அப்படிங்கிறது. ஆனால் 5 to 8 எடுத்தேன். ஜஸ்ட் ஒரு நம்பரில் எனக்கு கொஞ்சம் போயிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.